இது எச்சரிப்பின் காலம் என்று ஒரு முறை இயேசு சொன்னார். இது எச்சரிப்பின் காலம். பல காரியங்களை சொன்ன இயேசு அவர் சொன்னார், இது எச்சரிப்பின் காலம் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேதம் நமக்கு பல காரியங்களை போதித்திருக்கிறது. கடவுளை பின்பற்றுவதற்குரிய பல காரியங்களை வேதம் போதித்திருக்கிறது. வழிவை செல்லாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்களையும் வேதம் போதிக்கிறது. அப்படிப்பட்ட எச்சரிப்பின் வசனம் தான் எபேசியர் 5:6. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு நாம எச்சரிக்கையாயிருங்கள். வீணான வார்த்தைகளை சொல்லி நம்மை மோசம் பார்க்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. நாம வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் கூடாது. வீண் வார்த்தைகளை நாம் பேசவும் கூடாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எச்சரிப்பின் காலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் எச்சரிப்பின் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது என்று ஒரு முறை சொன்னார். உலகத்தில் வெள்ளம் வருதுன்னா ஒரு எச்சரிப்பு சமிக்கை கொடுப்பாங்க. ரெட் அலர்ட்டும்பாங்க, என்னென்னமோ கிரீன் அலர்ட்டு, மஞ்சள் அலர்ட்டு, எல்லாம் எச்சரிப்பு. அப்படி இல்லைன்னா அந்த மணிக்குண்டில் ஏற்றுவாங்க. 2ஆம் நம்பர் கூண்டு, 3ஆம் நம்பர் கூண்டு, 1ஆம் நம்பர் கூண்டுன்னு ஏற்றி எச்சரிக்கை செய்கிறார். மனிதர்கள் ஆபத்து வருகிறது என்று எச்சரிக்கை கொடுக்கிறார். மழை வெள்ளங்கள், பல இயற்கை இடர்பாடுகள் வருகின்ற சூழ்நிலைகளில் எச்சரிப்பை இந்த உலகம் பல காரியங்கள் வழியாக உணர்த்துகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இது உலகத்திற்கு எச்சரிப்பின் காலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எச்சரிப்பின் கொடி உலகத்தில் ஏற்றப்பட்டு விட்டது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் பல கொடி பறந்துகிட்டு இருந்தாலும் இயேசு ஒரு கொடியை ஏற்றி இருக்கிறார். சிவந்த கொடி, எச்சரிப்பின் கொடி இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. உலகத்திற்கான அபாய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பல அழிவுக்குரிய காரியங்கள், அவர் வருகைக்குரிய காரியங்கள், இப்படி பல காரியங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரியங்களை குறித்த எச்சரிப்பை உணர்த்தும்படியாக எச்சரிப்பின் கொடியை ஆண்டவர் ஏற்றியிருக்கிறார். ஆனால் நாம் வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்கிறோம். பல எச்சரிப்பு வசனங்கள் இருக்கு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, வீண் வார்த்தைகளினாலே நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு வீண் வார்த்தைகளினால் ஒரு மனிதர்களை மோசம் போக்கும்படி அநேகர் சுற்றி கொண்டிருக்கிறார். வீண் வார்த்தைகளினால் மோசம் போக்கும்படி கள்ள போதகர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மோசம் போய் ஆதி மனிதர்களை வீண் வார்த்தையினால் சாத்தான் மோசம் போக்கினான். அனுமதி பெற்று அவன் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய ஜனங்களை மோசம் போக்கும்படியாக, அவருடைய ஜனங்களை அது சோதிக்கும்படியாக, அவருடைய ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக அனுமதி பெற்று ஒரு பக்கம் அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் கள்ள போதகர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் சுற்றி கொண்டிருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், கள்ள போதகங்கள் காட்டு தீயை போல பரவி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கள்ள போதகங்கள் காட்டு தீயை போல ஒரு பக்கம் பரவி கொண்டு வருகிறது.
வீண் வார்த்தைகளில் நாம் மயங்கி விடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீண் வசனிப்புகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்மை பரிசுத்தத்தை விட்டு வழிவி செல்லும்படியான காரியங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை விட்டு வழிவி செல்லுகிற காரியங்கள் மனிதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார். கடவுளிடம் இருந்து நம்மை வீழ்த்தும்படியாக விழச் செய்யும்படியான காரியங்கள், மனிதர்கள், செயல்பாடுகள் இன்றைக்கு உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வீண் வார்த்தைகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவையெல்லாம் நம்மை கிறிஸ்துவிடம் இருந்து நம்மை வழிவிலக செய்துவிடும். நம்மை இடரச் செய்கின்ற காரியங்கள், நம்மை பாதை மாற்றுகிற காரியங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12:36 வாசிச்சீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷர் பேசும் வீண் வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம வீண் வார்த்தைகளால் நம்ம பேசிக்கிட்டு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. வீண் வார்த்தைகளினால் எந்ததையும் சாதிக்க முடியும். வீண் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. வீண் வார்த்தைகளை பேசி நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. வீண் வார்த்தைகளை பேசி அதனால ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. இது எல்லாம் வீண் வார்த்தைகளால் நாம் உலகத்தில் பேசிக் கொண்டிருந்தால் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:36 சொல்லுகிறது. வீண் வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால பல கணக்கு நம்ம ஒப்புவிக்க வேண்டும். அதுல ஒரு கணக்கு வீண் வார்த்தைகளை குறித்த கணக்கு என்ன? நீங்க எவ்வளவு கடவுளுக்காக பேசிய காரியங்கள் என்ன? உலகத்தில் நீங்க பேசி ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தின காரியங்கள் என்ன? நீங்க பேசி ஆண்டவருக்காக சாதிச்சது என்ன? நீங்க உங்களை வார்த்தையினால உலகத்தில் வீண் வார்த்தைகளினால கழிச்சீங்கன்னா, வீண் வார்த்தைகளை கழித்து பேசி வாழ்க்கையை கழிப்பீர்களே, ஆனால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. நியாய தீர்ப்பு நாளிலே வீண் வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். செய்த பாவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், செய்த அநீதிகள் அக்கிரமங்களை குறித்த கணக்கு ஒரு பக்கம் ஒப்புவிக்க வேண்டி இருந்தாலும், பேசிய வீண் வார்த்தைகளை குறித்த கணக்கையும் நாம் ஒப்புவிக்கணும். வீணா பேசிக்கிட்டே கூட பயனில்லாமல் பேசி புண்ணியம் இல்லை. ஒரு பைபிளை வாசிக்கலாம், ஒரு 4 சத்தியத்தை தியானிக்கலாம், ஒரு ஆராதனையில் அபிஷேகத்தில் ஏதாவது ஒரு ஆண்டவருக்குரிய காரியங்களை தேடலாம். அது உங்களுக்கு ஆத்துமத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால நாம் என்ன செய்யணும்? வீண் வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து விடக்கூடாது. வீண் வார்த்தைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகள் நம்ம உள்ளத்துல அநேக வார்த்தைகள், சிந்தனைகள் எழும்பும். வீணான காரியங்கள் நிறைய எழும்பும் உள்ளத்துல. அது கடல் அலைய போல வந்துகிட்டு இருக்கும். எண்ணங்கள் அலைகள் தோன்றிக் கொண்டிருந்தாலும் நாம தேவையானதை பேசும். மிதமிஞ்சியதை பேசக்கூடாது. ஞானமா பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசும். தேற்றுகிற வார்த்தைகளை பேசுவேன். கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களா, அவங்கள ஆட்சி தேற்றுகிற வார்த்தைகளை பேசும். வியாதியோடு இருக்கிறாங்களா, அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசும். குடும்பத்தில் வறுமை இருக்கிறதா, இல்லை குடும்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதா, அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசும். ஞானமாய் பேசும். விவேகமா நம்ம பேசும். ஒரு மனிதனை புண்படுத்தும்படியாக பேசக்கூடாது.
குற்றப்படுத்தும்படியாக பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். வேதத்தில் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாய் வராதிருப்பதாக என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயில வரக்கூடாது. பிறரை தூஷிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. பிறரை மனதை புண்படுத்துகிற வார்த்தைகள் பேசக்கூடாது. இரு பொருள் படும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. மனதை சஞ்சலப்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது. இச்சையை தூண்டும் வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்படி பல காரியங்கள் நாம் பேச வேண்டியது என்ன, பேசக்கூடாதவைகள் என்ன, நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவை எல்லாவற்றையும் குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி வேதம் போதிக்கிறது. வீண் வார்த்தைகளை குறித்து நாம நியாய தீர்ப்பு நாட்கள்ல கணக்கு கொடுக்கணும். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம யாருன்னு காட்டும். நாவில் ஜீவனும் மரணமும் நாவின் வார்த்தையில தான் இருக்கு. நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகள் நலமாய் இருந்தால் ஜீவனுக்கு உரியதா இருக்கும். நாம என்ன பேசுறோமோ அதுதான். நம்ம நல்லது பேசுறோமா அது நமக்கு நல்லதா இருக்கும். நம்முடைய நாவின் வார்த்தைகளில் தான் நம்முடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. பேசுகின்ற வார்த்தைகளில் அந்த ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. பயனற்ற காரியங்களை பேசக்கூடாது. வார்த்தைகளை உலுக்காதே என்று ஆண்டவர் சொல்லுங்க. சிலர் வார்த்தை தொடர்ந்து பேசிடுவாங்க, அதுக்கு பிறகு யோசிப்பாங்க ஏன்டா பேசணும். கட்டுப்பாடோடு இருக்கணும். சாலமோன் வார்த்தையை கேட்கும்படி அந்த ராஜ ஸ்திரீ புறப்பட்டு வந்தார். அவருடைய வார்த்தைகளில் இருக்கிற வெளிப்படுகிற ஞானத்தை பார்க்க ஆசைப்பட்டு அவள் வந்தார். நம்முடைய வார்த்தைகள் ஞானமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை, சிலர் வாயை திறந்தா கெட்ட வார்த்தையா இருக்கும், சிலர் வாயை திறந்தா பொய்யும் வெத்தலட்டமும், அதே மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் நலமானதாக இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சாபமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது, தூஷணமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அந்த நாட்களில் தூஷிப்பாங்க. வாயினால ஏதாவது ஒன்று எதிர்பார்த்த காரியங்களில் செஞ்சு கொடுக்கலையா தூஷிச்சிருவாங்க. கடவுளையே அந்த நாட்களில் தூஷிச்சாங்க. தூஷிப்பது என்பது ஒரு மரண குற்றம். அது ஒரு மிகப்பெரிய குற்றம் தூஷிப்பது. அது கடவுளையே தூஷிச்சுட்டா அது மிக கல்லறிவாங்க. கடவுளை தூஷித்த பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் பொழுது கடவுள் சொல்லுகிறார் கல்லறிங்க அப்படின்னு சொல்றார், பழைய ஏற்பாட்டு காலம். ஆனா ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார். இப்பெல்லாம் தூஷிக்கிறாங்களா கொஞ்சம் இரக்கம் காட்டுறாரு, கல்லெல்லாம் எரிய சொல்லல ஆண்டவர். அதனால தூஷிக்கிறவங்க மனம் திரும்புவதற்கு ஒரு தருணத்தை கொடுக்குறார். இயேசுவை தூஷிச்சாங்க சிலுவையில். அவர் எல்லாம் எல்லாரும் தூஷிச்சாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒண்ணுமே மன்னிக்கிற ஆண்டவராக தான் அவர் செயல்பட்டார். அதனால தூஷிக்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. தூஷணத்தை குறித்து ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிக்குங்க. தூஷணமான வார்த்தைகளை வேதத்தில் மத்தேயு 12:31 வாசிங்க. மத்தேயு 12:31 வாசிங்க. ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பயமும் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ
மன்னிக்கப்படுவதில்லை. நீங்க கடவுளை குற்றப்படுத்துறீங்களா, தூஷிக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவர் தான். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்கள் மன்னிக்கப்படாது. மனிதர்களை தூஷிச்சாலும் பரவாயில்ல, ராஜாக்களை தூஷிக்கிறீங்க. உலகத்துல இன்னைக்கு தூஷிக்கிறவங்க இருக்கிறாங்க, சபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சாபமான வார்த்தைகள் நமக்கு வரக்கூடாது, தூஷிக்கிற வார்த்தைகள் நமக்கு வரக்கூடாது. அப்படி மிதமிஞ்சி நம்ம செயல்பாடுகளில் ஒரு தூஷிக்கிற சூழ்நிலை உருவாகும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறார். நீங்க மன்னிக்கிற மனசு மன்னிங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா மன்னிச்சுடுவார். ஆவியானவர் தூஷிச்சீங்கன்னா மன்னிப்பு கிடையாது. அதனால பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நம்ம ஆளுகை செய்கிறார். இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். பிதாவின் நாட்கள், பிதா ஆளுகை செய்த நாட்கள். அதன் பிறகு இயேசு வந்து நம்ம வழிநடத்திய நாட்கள். அவர் சென்று ஆவியானவர் அனுப்பி ஆவியானவரின் காலம். ஆவியானவருக்கு விரோதமா எந்த காரியங்கள் செஞ்சாலும் மன்னிக்கவே கூடாது. அதனால நாம தூஷிக்காதபடி நம்முடைய நாவின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஞானமா பேசுங்க, விவேகமா பேசுங்க, தேவையானதை பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க, மூர்க்கமா பேசாதீங்க, கோபமா பேசாதீங்க, சாபமா பேசாதீங்க. கணக்கு கொடுக்கணும். அதனால வார்த்தைகள் ஞானமா இருக்க வேண்டும். பிறர் மனதை புண்படுத்தும்படி இருக்கக்கூடாது, பிறர் மனதை இச்சைக்கு உள்ளாகும்படி இருக்கக்கூடாது, இரு பொருள்படும் மாதிரியான நாம பேசக்கூடாது. அதனால நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கும்படி பார்க்க வேண்டும். வழுவி செல்லும் பொழுது அது நம்மை பரிசுத்தத்திலிருந்து விலகச் செய்து. அதனால பேசுகிற வார்த்தைகள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நாவை அடக்கிக் கொள்ளுங்கள், தூஷணமான வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வராதிருப்பதாக என்று ஒரு முறை அவர் பேசுகிறார். யாரை குறித்து முறுமுறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். யாரை குறித்தும் தூஷணம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். யாரை குறித்து முறுமுறுக்காதீங்க, யாரையும் தூஷிக்காதீங்க. முடிஞ்சா ஏற்றுங்க, இல்லைன்னா விலகி வந்து யாரையும் தூஷிக்காது. யாரிடமும் பகையாய் பேசாதீர்கள், நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். தூஷணமான வார்த்தை ஒன்றும் உங்கள் நாவில் இருந்து வராதிருப்பதாக என்று ஒரு முறை ஆண்டவர் பேசினார். அதனால நம்முடைய வார்த்தைகள் ஞானமாய் இருக்க வேண்டும், தேற்றுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையினால ஒரு மனிதருக்கு ஆறுதலா இருந்தா அவங்களுக்கு நல்லது. நீங்க வார்த்தையை வந்து வீணான வார்த்தையை பேசினா மனஸ்தாபம் தான் உண்டா, மன கசப்பு உண்டா, பகை உண்டா, பின் விளைவுகள் பெரிதாக இருக்கும். நல்ல வார்த்தைகளை பேசும்போது உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். அவங்க நல்லவங்க நல்ல வார்த்தைகளை தான் பேசுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அப்பா அவங்க கெட்ட வார்த்தை தான் மோசமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களே சாட்சி சொல்லுவாங்க. நம்ம எப்படி பேசுவோம்? ஞானமா பேசக்கூடியவங்களா, எப்படி பேசக்கூடியவங்க அப்படின்னு நம்முடைய பேச்சை குறித்து, வார்த்தைகளை குறித்து மனிதர்களே சாட்சி சொல்லுவார். ஆகவே நாம கவனமா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். கொலோசையர் 3:8 வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு வசனம் இருக்கு. நாம விட்டுவிட வேண்டிய, பேசக்கூடாத, பேச வேண்டாத ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டது. கொலோசையர் 3:8, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகளை விட்டுவிடுங்கள். அதனால கோபமான வார்த்தை இருக்கும், மூர்க்கமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது.
வம்பு வாங்குற மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. அதையெல்லாம் விட்டுவிடும்படி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஆகவே நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில், நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் விசுவாசம் இருக்க வேண்டும். வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். புறப்படுகிற வார்த்தைகள் அக்கினியாய் புறப்பட வேண்டும். புறப்படுகிற வார்த்தைகள் விசுவாசத்தோடு புறப்பட வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அவிசுவாசமான காரியங்களை நாம தியானிக்க கூடாது. ஆண்டவற்றை போய் நின்று கேட்கும் போது அவிசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கேட்கும் போது நாம பெற்றுக்கொள்ளலாம். அதனால விசுவாசத்தோடு ஆண்டவற்றை வரணும். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில் அன்பு இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் வளர்ந்து தேர ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென்.